வணக்கம். ஒரு புது ஆண்டுக்குள்ள அடியெடுத்து வச்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை பொறுத்தளவில் இந்த வருஷத்தோட முதல் வீடியோவாக இருக்க போகுது. ஸோ நம்ம என்ன யோசிச்சோம்னா, யூஸ்வலாக பண்ணுற வீடியோஸாக இல்லாமல் பொலிட்டிக்ஸ் அப்புறம் இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் இந்த விஷயங்கள்லாம் பேசாமல் நம்ம எல்லாருக்கும் பர்சனலாக யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம் அப்படின்ற மாதிரி யோசித்தோம். ஸோ அந்த வகையில் குங்ஃபூ ஹசில் படத்தை பற்றி பேசினா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசித்தோம். இப்போ உங்களுக்கு உடனே தோன்ற ஒரு கேள்வி என்னென்னா, குங்ஃபூ ஹசில் ஒரு காமெடியான ஒரு திரைப்படம், கேடிவியில் ஏகப்பட்ட தடவை போட்டிருக்காங்க, அதில் என்ன பெரிய யூஸ்ஃபுல்லான விஷயம் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். அந்த படத்தை ஃபஸ்ட்டு நானுமே அந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் முழுசாக அந்த படத்தை உட்கார்ந்து பார்க்கும்போது தான் அந்த சினிமாவில் எவ்வளவு ஆழமான விஷயங்களெல்லாம் பேசியிருக்காங்க, நம்ம லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய விஷயங்களை அதில் பேசியிருக்காங்க அப்படின்ற உண்மை எனக்கும் புரிஞ்சுது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம குங்ஃபூ ஹசில் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தோட முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு சொசைட்டியில் ஒரு சமுதாயத்தில் எப்படி மாற்றம் ஏற்படுது அப்படின்ற விஷயத்தை ரொம்ப அழகாக அதில் காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு மனிதன் அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகள் பொட்டன்ஷியல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எப்படி வெளியில் கொண்டு வரான் அப்படின்ற விஷயம், அந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்ற விஷயத்தையும் ரொம்ப அழகாக அந்த படத்தில் பேசியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். ஸோ என்னை பொறுத்தளவில் இந்த குங்ஃபூ ஹசில் திரைப்படம் இருக்கு இல்லையா, அது ஒரு யூனிவர்சல் ட்ரூத்தை பேசக்கூடிய ஒரு திரைப்படம். யூனிவர்சல் ட்ரூத்னா உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் பொதுவான ஒரு விஷயம், அது எனக்கும் அப்ளை ஆகும், உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் அப்ளை ஆகும். அந்த மாதிரி எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயத்தை பேசியிருக்காங்க. இப்போ ஆல்கெமிஸ்ட் புக்கெல்லாம் படிக்கும்போது அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் வரும். நம்ம உலகத்தில் இருக்க எல்லா மக்களோடையும் அந்த புக் பார்த்தோம்னா கனெக்ட் ஆகும். அதே மாதிரி குங்ஃபூ ஹசில்லையும் பார்த்தோம்னா ரொம்ப யூனிவர்சலான ஒரு உண்மை அந்த புக்கில் பேசியிருக்காங்க. ஸோ அந்த விஷயங்கள் என்ன அப்படின்றத ஒவ்வொன்றா நம்ம இப்போ பார்ப்போம். முதல்ல இந்த திரைப்படத்தோட ஸ்டார்டிங்லேயே எந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இந்த கதை நடக்குது அப்படின்ற விஷயத்தை ரொம்ப அழகாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. 1940களில் சைனாவில் இருக்கக்கூடிய ஷாங்காய் அப்படின்ற ஒரு நகரத்தில் தான் இந்த ஸ்டோரி நடக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா ஷாங்காய் நகரத்தில் ஆக்ஸ் கேங் அப்படின்ற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரவுடி கூட்டம் வந்து இருக்குது. ஒரு பெரிய கேங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸ்டார்டிங்லேயே அவங்க எதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா, இந்த ஆக்ஸ் கேங் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு போட்டியாக இன்னொரு கேங் இருக்காங்க. அந்த கேங்கோட தலைவரை ஆக்ஸ் கேங் வந்து கொன்னுடுறாங்க. ஸோ அந்த கேங்கோட தலைவரை கொன்னதுக்கப்புறம் ஒட்டுமொத்த ஷாங்காய் நகரமும் இப்போ ஆக்ஸ் கேங்கோட கட்டுப்பாட்டு கீழே வருது. இது ரொம்ப முக்கியமான ஒரு டீட்டெயில். ஏன்னா இப்போ ஆக்ஸ் கேங் தான் ஃபுல்லாக அங்கே கண்ட்ரோலில் இருக்காங்க. ஆக்ஸ் கேங் ஒரு மொனோபோலியாக மாறிட்டாங்க. எப்பவும் ஒரு சொசைட்டியில் நிறைய கட்சிகள் இருக்கும்போது, நிறைய அமைப்புகள், நிறைய இயக்கங்கள்லாம் இருக்கும்போது ஒரு வகையில் ஒரு டெமோக்ரஸி இருக்கும், ஒரு பேலன்ஸ் இருக்கும். பட் அதை தாண்டி ஒரு சின்ன ஒரு குரூப்போ ஒரு பார்ட்டியோ ஒரு கம்பெனியோ மொனோபோலியாக ஆகுறாங்கனாலே அது பெரிய ஒரு ஆபத்து, அடுத்தது பெரிய வீழ்ச்சியை அவங்க சந்திக்க போகிறாங்கன்றதான் அர்த்தம். ஸோ அந்த வகையில் இந்த ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே ஆக்ஸ் கேங் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க. ஒரு மொனோபோலியாக ஒட்டுமொத்த ஷாங்காயையும் அவங்க கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்துட்டாங்க. அடுத்தது அவங்க வீழ்ச்சிக்கான ஒரு சூழல் அங்கே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை மறைமுகமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அடுத்த ஆக்ஸ் கேங் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒட்டுமொத்த ஷாங்காயையும் அவங்க கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்ததுக்கப்புறம் ஷாங்காயை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன பகுதிகளையும் அவங்க கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வரணும். அங்கே இருக்கக்கூடிய ஏழைகள் வாழக்கூடிய குடியிருப்புகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த பகுதிகளையும் அவங்களோட கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ அவங்களோட அந்த ஆதிக்கத்தை விரிவுபடுத்தக்கூடிய வேலைகளில் ஈடுபடுறாங்க. இந்த விஷயங்களை பண்ணும்போது ஆக்ஸ் கேங்குக்கு பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. முதல்ல ஏழைகள் வாழக்கூடிய ஒரு பெரிய ஒரு குடியிருப்பு பகுதியில் அவங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தர் ஆக்ஸ் கேங் மெம்பர் ஒருத்தரை அட்டாக் பண்ணிடுறாரு. அவங்களோட ஒரு தலைவரை வந்து அட்டாக் பண்ணிடுறாரு. யார் அட்டாக் பண்ணாங்க அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியல. ஸோ ஆக்ஸ் கேங்கில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான தலைவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பகுதியில் வாழக்கூடிய ஒரு சின்ன ஒரு குழந்தையை கைப்பற்றி அங்கே இருக்கக்கூடிய மக்களை அவர் மிரட்டுறாரு. யார் எங்கள் ஆளை தாக்குனாருன்னு நீங்கள் சொல்லனா இந்த குழந்தையை நாங்கள் உயிரோட எரிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி அவர் மிரட்டுறாரு. ஸோ இந்த விஷயத்தை அவர் பண்ணி அந்த குழந்தையை எரிக்க முயற்சி பண்ணும்போது அந்த பகுதியில் வாழக்கூடிய ஒருத்தர் பார்த்தோன்னா வெளியே வராரு. நான் தான் இந்த விஷயத்தை பண்ணேன், நான் தான் உங்கள் ஆளை அடித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஆக்ஸ் கேங்கோட அவர் சண்டை போடுறாரு. இவர் பார்த்தோன்னா ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளி தான், பட் இருந்தாலும் தைரியமாக ஆக்ஸ் கேங்கோட சண்டை போடுறாரு. இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எப்பவும் இந்த பெரிய பலம் படைத்தவர்களுக்கு பார்த்தோன்னா வீழ்ச்சி வந்து அவங்க எதிர்பாராத சாதாரண இடங்கள்ல தான் அவங்களோட வீழ்ச்சி ஸ்டார்ட் ஆகும். ஹிட்லர் வந்து பெரிய பீக்கில் இருக்கும்போது பிரான்ஸை வீழ்த்தினதுக்கப்புறம்
ரஷ்யா ஒரு பொருட்டே இல்லை, ரஷ்யாவை ரொம்ப ஈஸியாக நம்ம வீழ்த்திடலாம்னு சொல்லி தான் அந்த பக்கம் போனார். அதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியும், பெரிய ஒரு பின்னடைவை ஃபேஸ் பண்ணார். அதே போல் ஒரு பெரிய நகரத்தையே ஆக்ஸ் கேங்கால் அவன் கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வர முடியுது. பட் இந்த சாதாரண ஏழைகள் வாழக்கூடிய குடியிருப்புக்கு அவங்க போகும்போது அங்கே அவங்களுக்கு பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த சாதாரண ஒரு கூலி தொழிலாளி தைரியமாக நின்று சண்டை போடுறான் அவங்களோட. ஸோ ஆக்ஸ் கேங்குக்கு பெரிய ஒரு கோவம், அவங்களும் அந்த கூலி தொழிலாளியோட சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த கூலி தொழிலாளியால் ஆக்ஸ் கேங் மெம்பர்ஸ் நிறைய பேர் இருந்தனால அவங்கள சமாளிக்க முடியல. ஸோ அவர் கொஞ்சம் பின்னடைவுகளை சந்திக்கும் போது, சண்டை போடும்போது நிறைய பின்னடைவுகளை சந்திக்கும் போது அங்கிருந்து இன்னொரு டெய்லர் பார்த்தோன்னா அவருக்கு சப்போர்ட்டாக உள்ள வராரு. அவரும் கடுமையாக ஆக்ஸ் கேங்கோட சண்டை போடுறாரு. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவராலையும் சண்டை போடலை. மூணாவது அடுத்தது அங்கே ஒரு பேக்கரி ரன் பண்ணிட்டு இருந்த ஒரு பேக்கர், அவரும் பார்த்தோன்னா ஆக்ஸ் கேங்க்கு எதிராக சண்டை போட ஆரம்பிக்கிறார். ஸோ இப்போ இந்த 3 பேரும் ஆக்ஸ் கேங்க்கு எதிராக சண்டை போடுறாங்க. ஆக்ஸ் கேங் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் அடித்து விரட்டிடுறாங்க. ஸோ இதுவும் பார்த்தோன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு சொசைட்டியில் இவங்க எல்லாம் சாதாரண மனிதர்களாக சாதாரண வேலைகளை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. பட் ஆக்ஸ் கேங் அப்படின்ற ஒரு தீய சக்தி அவங்களோட குடியிருப்புக்கு வந்து அவங்களோட ஆதிக்கத்தை அங்கே செலுத்த முயற்சி பண்ணும்போது இந்த மனிதர்கள்லாம் பார்த்தோன்னா மக்களோட வாய்ஸாக அவங்களுக்கு எதிராக நிற்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சொசைட்டியும் இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகும். ஆதிக்க சக்திகள் சொசைட்டி மேலே ப்ரெஷர் அப்ளை பண்ணும்போது தான் தலைவர்கள் பார்த்தோன்னா உருவாக ஆரம்பிப்பாங்க. அவங்கெல்லாம் சாதாரண மனிதர்களாக தான் இருப்பாங்க. பட் பிரச்சனைகள் வரும்போது தலைவர்கள் உருவாக ஆரம்பிப்பாங்க. அந்த தலைவர்களை ஆதிக்க சக்திகள் வீழ்த்த முயற்சி பண்ணும்போது, வீழ்த்தும் போது மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா புது தலைவர்களை உருவாக்குவாங்க. ஸோ ஒரு தலைவரை நீங்கள் வீழ்த்தினீங்கன்னா மக்கள் இன்னொரு தலைவரை உருவாக்குவாங்க. அந்த தலைவரையும் நீங்கள் வீழ்த்தினீங்கன்னா மக்கள் இன்னொரு புது தலைவரை உருவாக்குவாங்க. ஸோ மக்களை பொறுத்தளவில் ஆதிக்க சக்திகளை வீழ்த்தணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா புது புது தலைவர்கள் அவங்க உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட தலைவர்கள் ஆதிக்க சக்திகள் வீழ்த்தினாலும் அதை விட இன்னும் பவர்ஃபுல்லான புது தலைவர்கள் அவங்க உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை, ஒரு உண்மையை இந்த படத்துல ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அந்த கூலி தொழிலாளி ஆக்ஸ் கேங்க்கு எதிராக சண்டை போடுறாரு. அவர்னால சண்டை போட முடியல அப்படின்னு ஒரு சூழல் வரும்போது டெய்லர் உள்ள வராரு, அவர் சண்டை போடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பேக்கர் உள்ள வராரு. எல்லாருமா சேர்ந்து ஆக்ஸ் கேங்கை அடிச்சு விரட்டிடுறாங்க. இந்த விஷயம் ஆக்ஸ் கேங்கை பெரிய அளவில் கோவப்படுத்துது. ஏன்னா ஆக்ஸ் கேங்கை பொறுத்தளவில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேங் அவங்க. அப்படிப்பட்ட ஒரு கேங்கை சாதாரணமான 3 தொழிலாளர்கள் சேர்ந்து வீழ்த்திட்டாங்க அப்படின்ற விஷயத்தை அவங்களால ஜீர்ணிக்க முடியல. ஸோ அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா இந்த 3 பேரையும் நம்ம கொன்னறணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ இப்போ ஆக்ஸ் கேங் என்ன பண்றாங்கன்னா கூலிக்காக கொலைகளை செய்யக்கூடிய ஒரு 2 பேரை களத்தில் இறக்குறாங்க. இந்த 2 பேரும் பார்த்தோம்னா ரொம்ப ஃபேமஸான கொலைகாரர்கள். ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி கொலைகளை செய்யக்கூடியவங்க. ஸோ ரொம்ப டேஞ்சரஸான மனிதர்கள். இந்த மனிதர்களை ஆக்ஸ் கேங் பார்த்தோம்னா களத்தில் இறக்குறாங்க. இந்த 2 பேரும் சேர்ந்து அந்த 3 பேரையும் அவங்க கொன்னுறாங்க. கூலி தொழிலாளியை கொன்னுறாங்க, அதுக்கப்புறம் டெய்லரையும் கொன்னுறாங்க, பேக்கரையும் கொன்னுறாங்க. இந்த கொலைகளெல்லாம் அவங்க செய்யும் போது அந்த விஷயத்தை அந்த ஏழைகள் வாழக்கூடிய குடியிருப்பு இருக்கு இல்லையா, அந்த பில்டிங்கோட ஓனர்ஸ் 2 பேர் இருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க 2 பேரும் இதை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த 2 பேரும் ஒரு காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்த கும்ஃபு ஃபைட்டர்ஸ். பட் இப்போ ரொம்ப அமைதியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க இந்த கொடூரமான அநியாயமான சம்பவங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்களால பொறுத்துட்டு இருக்க முடியல. ஸோ அவங்களும் சண்டைக்குள்ள என்டர் ஆகுறாங்க. அவங்க அந்த 2 கொலைகாரர்களையும் அவங்க அடிச்சு விரட்டிடுறாங்க. இந்த கூலிக்காக கொலைகள் செய்யக்கூடிய அந்த 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரையும் அவங்க அடிச்சு விரட்டிடுறாங்க. ஸோ இதுவும் பார்த்தோம்னா ஆதிக்க சக்திகள் அந்த 3 பேரையும் கொல்றதுக்காக அவங்கள விட பலம் பொருந்திய ஒருத்தரை உள்ள இறக்குறாங்க. அந்த விஷயம் நடக்கும்போது அந்த 3 பேரும் வீழ்த்தப்படும் போது புதுசா இன்னொருத்தர் கேம்ல என்டர் ஆகுறாரு. அவங்கள விட பவர்ஃபுல்லான இன்னொரு 2 பேர் பார்த்தோம்னா இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஓனர்ஸ் பார்த்தோம்னா அவங்களும் உள்ள என்டர் ஆகுறாங்க. அவங்க திரும்பவும் ஆதிக்க சக்திகளை வீழ்த்திடுறாங்க. ஸோ இப்போ ஆக்ஸ் கேங் கடைசியா இவங்களையும் வீழ்த்துறதுக்காக ஒரு பெரிய ஒரு மாஸ்டர், கும்ஃபுல ரொம்ப பவர்ஃபுல்லா ரொம்ப தேர்ச்சி பெற்ற ஒரு மாஸ்டரை உள்ள கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்பதான் ஆக்ஸ் கேங் என்ன பண்றாங்கன்னா ஹீரோ பக்கம் திரும்புறாங்க. ஆக்ஸ் கேங் ஹீரோ கிட்ட என்ன சொல்றாங்க, ஹீரோவை என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்ற விஷயங்களெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஹீரோவோட பேக்ரவுண்ட் என்ன, ஹீரோவோட டிராவல் என்ன அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்த்துருவோம். ஹீரோவை பொறுத்தளவுல ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா சில்லற திருட்டுகள் அப்புறம் சில்லற ரவுடிசம்லாம் பண்ணக்கூடிய ஒரு லோக்கல் ரவுடி. அவருக்கு கூட ஒரு கூட்டாளியும் இருக்காரு. அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த விஷயங்கள்லாம் பண்றாங்க. ஹீரோவோட ஆம்பிஷன் என்னன்னா ஒரு நாள் நம்ம ஆக்ஸ் கேங்ல போய் சேர்ந்துடணும், நம்மளும் அவங்களோட சேர்ந்து பெரிய பெரிய ரவுடிசம் சார்ந்த வேலைகள்லாம் பண்ணும் அப்படின்றது தான் ஹீரோவோட விருப்பம். ஹீரோக்குள்ள ஏகப்பட்ட திறமைகள் இருக்கு, பயங்கரமான பொட்டன்ஷியல்லாம் அவருக்குள்ள இருக்கு. பட் அந்த விஷயம் அவருக்கு தெரியல. ஹீரோவை பொறுத்தளவுல நம்மள மாதிரி ஒரு சாமானிய
சாமானிய மனிதன் தான், நமக்குள்ள நிறைய திறமைகள் இருக்கும், பொட்டன்ஷியல் இருக்கும், அதெல்லாம் தெரியாம நம்ம தவறான பாதைகளில் நிறைய பேர் போய்கிட்டு இருக்கோம் இல்லையா. அதே மாதிரி ஹீரோவும் பார்த்தோம்னா அவரோட டேலண்ட் என்னன்னு தெரியாம தவறான ஒரு பாதையில போறாரு. ஹீரோவுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கு. அந்த ஃபிளாஷ்பேக்கை நம்ம பார்த்தோம்னா அப்ப நமக்கு புரியும் ஹீரோ ஏன் இந்த தவறான பாதையில போக ஆரம்பிக்கிறார் அப்படின்ற விஷயம். ஹீரோவுக்கு ஒரு 6-7 வயசு இருக்கும்போது, அவர் சின்ன பையனா இருக்கும்போது அவரை ஒரு மனிதர் சந்திக்கிறாரு. சந்திச்சு அவர்கிட்ட உங்களுக்கு ரொம்ப யுனிக்கான ஒரு உடலமைப்பு இருக்கு, இந்த மாதிரியான உடலமைப்பு இருக்கவங்கனால ஒரு பெரிய ஒரு குங்ஃபு ஃபைட்டரா வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட ஒரு சின்ன ஒரு புத்தகத்தையும் வித்துறாரு. இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க ஒரு பெரிய குங்ஃபு ஃபைட்டரா வரலாம் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சொல்றாரு. ஹீரோவும் பெரிய ஒரு ஆர்வத்தோட அந்த புத்தகத்தை வாங்குறாரு. அதுக்கப்புறம் அந்த புக்ல சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பண்றாரு. குங்ஃபுவை வந்து கத்துக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஒரு நாள் ஒரு 4-5 வயசு இருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தைகிட்ட இருந்து ஒரு 3-4 பசங்க, பெரிய பசங்க, நல்லா வளர்ந்த பசங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பெண்ணோட லாலிபாப்பை பறிக்க முயற்சி பண்றாங்க. இந்த பெண்ணை பொறுத்தளவுல அவங்களுக்கு பேசவும் முடியாது, காதும் கேட்காது. ஸோ அவங்க கிட்ட இருந்து இந்த பெரிய பசங்க லாலிபாப்பை பறிக்க முயற்சி பண்றாங்க. இப்போ ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த இடத்துல என்ன செய்யணுமோ அந்த கரெக்டான விஷயத்தை அவர் செய்யறாரு. ஹீரோவும் இப்போ ரொம்ப சின்ன பையனா தான் இருக்காரு, நம்ம சொன்னது போல 5-6 வயசு தான் அவருக்கும் இருக்கும். அவர் என்ன பண்றாருன்னா அந்த பெண்ணை டிஃபெண்ட் பண்றதுக்காக போறாரு. அந்த பெரிய பசங்களோட சண்டைக்கு போறாரு. ஹீரோவை பொறுத்தளவில் அவர் என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா நம்ம கையில் ஏகப்பட்ட சக்திகள் இருக்கு, ஏன்னா நம்ம குங்ஃபுலாம் பிராக்டிஸ் பண்ணியிருக்கோம், இந்த பெரிய பசங்களை நம்ம வீழ்த்திடலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸோட அவர் சண்டைக்கு போறாரு. பட் அந்த பெரிய பசங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்க ஹீரோவை அந்த சின்ன பையனை அட்டாக் பண்ணி அவரை கீழே தள்ளிடுறாங்க. அது மட்டும் இல்லாம கடைசியில் அங்கிருந்து போறதுக்கு முன்னாடி அந்த சின்ன பையன் மேல சிறுநீரும் கழிச்சிட்டு அவங்க போயிடுறாங்க. ஸோ இது அவருக்கு பெரிய ஒரு அவமானம் ஆகி போயிருது. இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த சின்ன பெண் ஹீரோட்ட வராங்க. அந்த பெண்ணோட கையில் இருக்கக்கூடிய லாலிபாப்பை ஹீரோ அந்த சின்ன பையன்ட்ட அவங்க கொடுக்குறாங்க. பட் ஹீரோவை பொறுத்தளவில் ரொம்ப பெரிய அவமானத்தில் இருக்காரு. ஸோ அவர் என்ன பண்றாருன்னா அந்த லாலிபாப்பை தட்டி விட்டுட்டு அங்கிருந்து அவர் தப்பிச்சு ஓடிடுறாரு. இந்த இடத்துல இருந்து பார்த்தோம்னா ஹீரோ ஒரு தவறான பாதையில போக ஆரம்பிக்கிறாரு. சின்ன வயசுல அவரு ஒரு பெரிய கனவோட இருக்காரு, பெரிய குங்ஃபு ஃபைட்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவோட இருக்காரு, சரியான காரியங்களை நல்ல விஷயங்களை பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இருக்காரு. பட் ஒரு பின்னடைவை ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறம், அவமானத்தை ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோவால அதை ஃபேஸ் பண்ண முடியல. ஸோ என்ன பண்றாருன்னா தவறான டைரக்ஷன்ல போக ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா எப்பவும் சரியான டைரக்ஷன்ல போறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். நிறைய வேதனைகள் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி அதை தாண்டி தான் கரெக்டான டைரக்ஷன்ல போக முடியும். பட் தவறான பாதையில போறது ரொம்ப ஈஸி. ஸோ நம்மளும் பார்த்தோம்னா நிறைய நேரங்களில் சில பின்னடைவுகளை ஃபேஸ் பண்ணும்போது சரியான பாதையை விட்டுட்டு தவறான பாதையில போக ஆரம்பிச்சிருவோம். அதே போல ஹீரோவும் பார்த்தோம்னா இந்த பாயிண்ட்ல இருந்து தவறான ஒரு டைரக்ஷன்ல போக ஆரம்பிக்கிறாரு. பட் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த சின்ன பெண் குழந்தை இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஹீரோ மேல அப்பவே ஒரு அட்டாச்மெண்ட் ஏற்பட்டுருது. அவங்க அந்த பாயிண்ட்ல இருந்தே ஹீரோவை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வளர்ந்ததுக்கு அப்புறமும் அவங்களும் பார்த்தோம்னா ஹீரோவை நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு பாயிண்ட்ல அவங்க ஹீரோவை சந்திக்கிறாங்க. அப்ப திரும்பவும் அதே லாலிபாப்பை ஹீரோட்ட கொடுக்குறாங்க. இந்த பாயிண்ட்லயும் பார்த்தோம்னா ஹீரோவை பொறுத்தளவுல திரும்பவும் சரியான பாதைக்கு திரும்பணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவருக்கு இல்லை. ஸோ அவர் என்ன பண்றாருன்னா அந்த லாலிபாப்பை தட்டி விட்டுட்டு அவர் அங்கிருந்து ஓடி போயிடுறாரு. இந்த கட்டத்தில் ஹீரோ பெரிய ஒரு கோவத்தில் இருக்காரு, எல்லார்ட்டையும் கோவப்படுறாரு, கூட இருந்த ஃப்ரெண்டை வந்து அட்டாக் பண்றாரு. அதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை சரியா செய்யாம, போக வேண்டிய பாதையில நம்ம கரெக்டா போகாம தவறான டைரக்ஷன்ல போகும்போது நம்ம சந்தோஷமா இருக்க மாட்டோம், நமக்குள்ள நிறைய கோவங்கள்லாம் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதே பிரச்சனையை தான் ஹீரோவும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த பாயிண்ட்ல பார்த்தோம்னா ஹீரோ ரொம்ப கோவத்தின் உச்சத்துல இருக்காரு. ஹீரோயின் கொடுக்கக்கூடிய அந்த லாலிபாப்பையும் அவர் தட்டி விட்டு அங்கிருந்து ஓடிடுறாரு. இப்போ ஹீரோ இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல இருக்கும்போது தான் ஆக்ஸ் கேங் என்ன பண்றாங்கன்னா ஹீரோ கிட்ட வந்து சேர்றாங்க. அவங்கள பொறுத்த நம்ம ஏற்கனவே பார்த்தது போல அந்த 2 ஹவுஸ் ஓனர்ஸை கொல்லணும், அதுக்கு அவங்க பெரிய ஒரு கிரிமினலை ஜெயில இருந்து வெளியே கூட்டு வரணும் அப்படின்ற பிளானோட இருக்காங்க. இப்போ ஏன் ஆக்ஸ் கேங்க்கு ஹீரோ தேவைப்படுறாருன்னா, ஹீரோ கிட்ட ஒரு யூனிக்கான ஒரு டேலண்ட் இருந்தது, அவர்னால எல்லா பூட்டையும் உடைக்க முடியும். ஸோ அந்த வகையில் ஹீரோவை யூஸ் பண்ணி அந்த ஜெயில் பூட்டையும் உடைச்சு அந்த கிரிமினலை வெளியே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ அந்த வேலையை ஆக்ஸ் கேங் என்ன பண்றாங்கன்னா ஹீரோட்ட கொடுக்குறாங்க. ஹீரோவும் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கரெக்டா பண்றாரு. அந்த கிரிமினலை ஜெயில இருந்து காப்பாத்தி கொண்டு வராரு. அந்த கிரிமினல் பேரு பீஸ்ட்.
ஸோ இப்போ ஜெயிலில் இருந்து பீஸ்ட் வெளில வந்ததுக்கப்புறம் பீஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவர் செய்கிறார். அந்த 2 ஹவுஸ் ஓனர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரையும் அவர் கொல்றதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுறாரு. இந்த விஷயத்தை அவர் பண்ணும்போது அந்த 2 பேரையும் பீஸ்ட் அட்டாக் பண்ணும்போது ஹீரோக்குள்ள ஒரு சின்ன ஒரு மாற்றம் ஏற்படுது. அந்த ஹவுஸ் ஓனர்ஸ் பக்கம் தான் நியாயம் இருக்கு அப்படின்ற விஷயத்தை அவர் உணர்றாரு. ஸோ இந்த பாயிண்ட்ல அவர் சரியான விஷயத்தை திரும்பவும் பண்றாரு. அவர் என்ன பண்றாருன்னா பீஸ்டை இப்போ அட்டாக் பண்றாரு. இது பீஸ்டை பெரிய அளவில் கோவப்படுத்துது. ஸோ பீஸ்ட் என்ன பண்றாருன்னா ஹீரோவை கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ணிடுறாரு. ரொம்ப மோசமா அவரை தாக்கி அவரை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறாரு. இந்த பாயிண்ட்ல ஹவுஸ் ஓனர்ஸ் 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா நம்மனால பீஸ்ட் கூட இனி சண்டை போட முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து ஹீரோவையும் தூக்கிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. இப்போ ஹீரோ ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷன்ல இருக்காரு. அவரோட உடல்நிலை பார்த்தோம்னா ரொம்ப மோசமா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு பீஸ்ட் வந்து ஹீரோவை மோசமா தாக்கி இருக்காரு. அந்த 2 ஹவுஸ் ஓனர்ஸும் என்ன யோசிக்கிறாங்கன்னா ஹீரோ உயிர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் ஹீரோவை பொறுத்தளவில் அவர் வேகமா ரிகவர் ஆகி வராரு. இந்த விஷயம் ஹவுஸ் ஓனர்ஸுக்கே பெரிய ஆச்சரியமா தான் இருக்கு. ஹீரோவை பொறுத்தளவில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த படத்துல ஒரு விஷயத்தை காட்டிக்கிட்டே வருவாங்க. ஹீரோ கிட்ட இந்த ஸ்பெஷலான ஒரு டேலண்ட் இருக்கும். நிறைய அடிகள்லாம் வாங்குவாரு. அதெல்லாம் வாங்கினாலும் அந்த காயங்கள் அவருக்கு சீக்கிரமா ஆறிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஸ்பெஷலான ஒரு டேலண்ட் இருக்கும். இப்பவும் பார்த்தோம்னா ஹீரோ ரொம்ப மோசமா அடி வாங்கி இருந்தாலும் அவர் வேகமா ரிகவர் ஆகி வராரு. ஸோ இப்போ ஹவுஸ் ஓனர்ஸ் 2 பேருக்கும் புரிஞ்சிருச்சு ஹீரோ சாதாரணமான ஆள் கிடையாது, அவருக்குள்ள ஏதோ ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதனால தான் அவர் இவ்வளோ சீக்கிரமா ரிகவர் ஆகி வரார் அப்படின்ற விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இந்த பாயிண்ட்ல பார்த்தோம்னா ரொம்ப அழகான சில சீன்ஸ் வந்து இந்த படத்துல வரும். ஒரு பட்டர்ஃப்ளை இருக்கு இல்லையா, அது அந்த குக்கூன்ல இருந்து உடைச்சிட்டு வெளியே வந்து ஒரு பட்டர்ஃப்ளையா அந்த சிறகை வந்து விரிக்கும். அந்த ஒரு காட்சியை வந்து கொண்டு வருவாங்க. ஸோ இந்த சீன்ஸ் வந்து சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா ஹீரோவும் இப்போ அவரோட ஃபுல் பொட்டன்ஷியலை அவர் அச்சீவ் பண்றாரு. ஃபர்ஸ்ட் அவரு தவறான பாதையில போய் நிறைய பின்னடைவுகளை ஃபேஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் இப்போ அவர் இந்த அடிகள்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு பட்டர்ஃப்ளை எப்படி ஃபுல்லா சிறகு விட்டு பறக்குதோ அதே மாதிரி ஹீரோவும் பார்த்தோம்னா அவரோட ஃபுல் கெப்பாசிட்டியை இப்போ ரீச் பண்ணிட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ ஹீரோ இப்போ குயிக்கா ரிகவர் ஆகி வராரு. இந்த சீனோட முக்கியத்துவமே என்னன்னு பார்த்தோம்னா நம்ம யூஸ்வலா லைஃப்ல எப்பவுமே வலியை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆம்பிஷன் இருக்கும், நமக்கு அதுக்கான திறமைகள் இருக்கும். பட் நம்ம அதை பண்ண மாட்டோம். ஏன் பண்ண மாட்டோம்னா ஒரு ஆர்டிஸ்ட் ஆனோம்னா லைஃப் ரொம்ப கஷ்டமா இருக்கும், சம்பாதிக்க முடியாது, நிறைய அவமானங்கள் நிறைய வலிகள்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு இன்ஜினியர் ஆயிடுவோம் அப்படின்ற மாதிரி யோசிப்போம். எப்போவுமே நம்ம லைஃப்பில் எந்த பாதையில் போனோம்னா கம்மியான வலி இருக்குமோ அந்த பாதையை தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். அப்படி சூஸ் பண்ணும்போது நம்ம க்ரோ ஆக முடியாது. நம்ம நிறைய வலிகளும் வேதனைகளும் இருக்கக்கூடிய பாதையில் போனாதான் அந்த வலிகள் இருக்கு இல்லையா நமக்குள்ள இருக்கக்கூடிய ஃபுல் பொட்டன்ஷியலை வெளியே கொண்டு வரும். ஸோ நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம கரெக்டாக செஞ்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம லைஃப்பில் நிறைய பெயின் இருக்கும், நிறைய சேலஞ்சஸ் வரும். அந்த சேலஞ்செல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். இதெல்லாம் பண்ணும்போது தான் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஃபுல் பொட்டன்ஷியல் பார்த்தா வெளியில வரும். இதை ஒரு நாவலில் ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. ஹவு த ஸ்டீல் வாஸ் டெம்பர்ட் அப்படின்ற ஒரு ரஷ்யன் நாவல் இருக்கு. ரொம்ப பழைய ஒரு ரஷ்யன் நாவல். ஏறக்குறைய ஒரு 100 இயர்ஸ்க்கு முன்னாடி, 100 இயர்ஸ்க்கும் முன்னாடி வந்து ஒரு நாவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிக்கோலை ஆஸ்டோவஸ்கி அப்படின்ற ஒரு எழுத்தாளர் எழுதின நாவல். இந்த நாவல் பார்த்தோம்னா சிவில் வார் டைமில், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் டைமில் அந்த ஹீரோ பாவல் அப்படின்ற ஒரு ஹீரோ நிறைய கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் இந்த கஷ்டங்கள்லாம் என்ன பண்ணுன்னா அந்த ஹீரோவை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனிதனாக மாற்றும். ஸோ இந்த விஷயம் பார்த்தா நமக்கும் அப்ளை ஆகும். நிறைய கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணும்போது தான் நம்ம வந்து ஒரு பெட்டரான ஒரு ஹியூமன் பீயிங்காக மாற முடியும். அந்த வகையில் ஹீரோவும் அவர் ஏகப்பட்ட கஷ்டங்களை ஸ்டார்டிங்ல இருந்தே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. தவறான பாதையில் போகும்போது நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாரு. இப்போ அவரோட லைஃப்ல பாட்டம் போய் சேர்றாரு. பெரிய ஒரு பின்னடைவை ஃபேஸ் பண்ணி இறந்துருவார் அப்படின்ற ஒரு சூழல் அவருக்கு ஏற்படுது. ஸோ இந்த பெயின் எல்லாம் அவருக்கு ஃபேஸ் பண்ணும்போது இப்போ அவர் என்ன பண்றாருன்னா அவர் ஃபுல் கெப்பாசிட்டியோட ஒரு பெரிய குங்ஃபு ஃபைட்டரா இப்போ ஹீரோ எமர்ஜ் ஆகி வராரு. அவருக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி எல்லாம் பார்த்தோம்னா இப்போ வெளியே வர ஆரம்பிக்குது. ஸோ இப்போ ஹீரோ அவரோட ஃபுல் ஸ்ட்ரென்த்ல இருக்காரு. அவர் ஃபுல்லா ரிகவர் ஆயிட்டாரு, சண்டைக்கு ரெடியா இருக்காரு. இந்த பாயிண்ட்ல இப்ப பீஸ்ட் என்ன பண்றாருன்னா ஹீரோவையும் அந்த ஹவுஸ் ஓனர்ஸையும் தேடி வராரு. கண்டுபிடிச்சு அவங்க எல்லாத்தையும் கொன்றணும் அப்படின்ற ஒரு பிளானோட வராரு. ஸோ இப்போ ஹீரோவோட திரும்பவும் பீஸ்ட் சண்டை போடுறாரு. பீஸ்டும் அவரோட ஆட்களும் சண்டை போடுறாங்க. அவங்களுக்குமே இது ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஹீரோ இப்போ டிஃப்ரெண்டான ஒரு மனிதனா இருக்காரு. ஃபர்ஸ்ட்
அவரோட சண்டை போடும்போது ஒரு பலவீனமான மனிதனா ஹீரோ இருந்தாரு. இப்ப கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆன ரொம்ப பலம் பொருந்திய ஒரு மனிதனா இருக்காரு. பீஸ்டையும் அட்டாக் பண்றாரு, பீஸ்ட் கூட இருந்த மற்ற ஆட்களையும் அட்டாக் பண்றாரு ஹீரோ. இப்ப பீஸ்ட் என்ன பண்றாருன்னா ஹீரோவோட சண்டை போடுறாரு. பட் அவரால ஹீரோவை வீழ்த்த முடியல. ஹீரோ ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காரு. ஸோ சில சூழ்ச்சிகள் எல்லாம் யூஸ் பண்ணி ஹீரோவை தோக்கடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பீஸ்ட் யோசிக்கிறாரு. நான் சரண்டர் ஆயிடுறேன் அப்படின்ற மாதிரி பீஸ்ட் சொல்றாரு. அதுக்கப்புறம் திரும்பவும் ஹீரோ அட்டாக் பண்றாரு. வில்லன்கள்லாம் பண்ணுவாங்க இல்லையா, இந்த மாதிரியான சில்லற வேலைகள்லாம் பீஸ்ட் பண்றாரு. இந்த வில்லனும் அவரு பண்றாரு. கடைசியில் ஹீரோ என்ன பண்றாருன்னா த புத்திஸ்ட் பாம் அப்படின்ற ஒரு கும்ஃபு மூவை யூஸ் பண்ணி பீஸ்ட்டை வந்து கம்ப்ளீட்டா வீழ்த்திடுறாரு. இது பீஸ்ட்டை பெரிய ஆச்சரியத்துக்கு உட்படுத்துது. ஏன்னா பீஸ்ட்டும் ஒரு பெரிய ஒரு கும்ஃபு ஃபைட்டர். அவரு பார்த்திராத ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மூவ், இந்த புத்திஸ்ட் பாம் இருக்கு இல்லையா, அவருக்கு தெரியாத ஒரு மூவ், அந்த மூவை பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றாரு ஹீரோ. ஸோ இப்போ பீஸ்ட் கேட்கிறாரு, இது என்ன மூவ், இது நீங்க பெர்ஃபார்ம் பண்ண இந்த மூவ் என்னது அப்படின்ற மாதிரி அவரு ஹீரோ கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு ஹீரோ என்ன பண்றாருன்னா ஒரு சின்ன பையனை போல ரொம்ப இன்னசென்ட்டா நான் வேணா உங்களுக்கு கத்து தரட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இந்த விஷயத்தை கேட்டோடனையும் பீஸ்டுக்கு வந்து கண்களில் கண்ணீர் வர ஆரம்பிக்குது. ஸோ இதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். யூஸ்வலா நம்ம பார்த்தோம்னா நம்ம லைஃப்ல நமக்கு நிறைய இன்செக்யூரிட்டிஸ்லாம் இருக்கும், நமக்குள்ள நிறைய பயங்கள் இருக்கும். நம்மளை இவன் ஓவர்டேக் பண்ணி போயிடுவானா, இவன் ப்ரொமோஷன் வாங்கிடுவானா, மேபி நம்மளை விட ரொம்ப திறமைசாலியா அவனோட டேலண்ட்லாம் இவன் டெவலப் பண்ணிடுவானா, இப்படின்ற மாதிரி நம்ம மனிதர்களுக்கு பார்த்தோம்னா நிறைய இன்செக்யூரிட்டிஸ் இருக்கும். பட் ஹீரோவை பொறுத்தளவில் அந்த மாதிரியான இன்செக்யூரிட்டிஸ் எதுவுமே இல்லை. ஏன்னா அவர் பீக்ல இருக்காரு, அவரோட ஃபுல் பொட்டன்ஷியலை அவர் அச்சீவ் பண்ணிட்டாரு. அதனால அவருக்குள்ள எந்த ஒரு இன்செக்யூரிட்டிஸும் இல்லை. ஸோ பீஸ்ட் அவர்கிட்ட வந்து இது என்ன மூவ் அப்படின்னு கேட்கும்போது எந்த ஹெசிடேஷனும் இல்லாம நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நம்மளும் சின்ன வயசுல இப்படிதான் இருந்திருப்போம் இல்லையா, நமக்கு எந்த ஒரு இன்செக்யூரிட்டியும் இருக்காது, நமக்கு எந்த ஒரு பொறாமையும் இருக்காது. அடுத்தவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா நம்ம பொறாமப்பட மாட்டோம். ஸோ ஒருத்தர் நம்ம சின்ன வயசுல நம்மகிட்ட இதை கத்து தருவீங்களான்னு கேட்டால் நம்ம ஓப்பனாக கத்து தருவோம். ஸோ அந்த மாதிரி இப்போ ஹீரோ அவரோட உச்சத்தை டச் பண்ணதுக்கு அப்புறம் அவரும் ஒரு குழந்தைய போல ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு மனிதனா மாறுறாரு. இந்த விஷயத்தை நான் பெரிய பெரிய மாஸ்டர்ஸ் கிட்டலாம் பார்த்துருக்கேன். மைக்கேல் ஜாக்சன் மாதிரியான, முகமது அலி மாதிரியான மாஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்க கிட்டயும் இந்த குழந்தைத்தன்மை இருக்கும். அது காரணம் என்னன்னா அவங்களோட ஆர்ட்ல, அவங்களோட அந்த ஸ்பெஷலைஸ்ட் ஏரியாவில் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு யாரை பார்த்தும் பயப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்காது. ஸோ அதனால அவங்களால ஒரு சின்ன குழந்தைய போல இன்னசென்ட்டாக இருக்க முடியுது. நம்மளாலையும் இதே விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும். நம்மளும் போக வேண்டிய பாதையில் கரெக்டாக போய் செய்ய வேண்டிய விஷயங்களை நம்ம கரெக்டாக செஞ்சோம்னா நம்மளும் இதே மாதிரி நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஃபுல் பொட்டன்ஷியல் எல்லா டேலண்ட்ஸையும் நம்மளும் வெளியே கொண்டு வர முடியும். நம்மளும் பெரிய உயரமான ஒரு இடத்துக்கு போவோம். அந்த மாதிரியான ஒரு இடத்துல நம்ம இருந்தோம்னா நமக்கும் இன்செக்யூரிட்டிஸ் இருக்காது, நமக்கும் பயம் இருக்காது, நம்மளும் யாரை பார்த்தும் பயப்பட வேண்டியதில்லை, யாரை பார்த்தும் பொறாமப்பட வேண்டியதில்லை. எப்படி சின்ன வயசில் நம்ம இன்னசென்ட்டாக இருந்தோமோ அதே மாதிரி நம்மளும் மாறிடலாம். ஸோ இந்த விஷயத்தையும் பார்த்தோம்னா இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த படத்தோட பியூட்டியே என்னன்னா இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஹீரோ உடைஞ்சு போன ஒரு ரொம்ப மோசமான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனா இருக்காரு. ஆனா உள்ளுக்குள்ள நிறைய டேலண்ட்ஸும் நிறைய பொட்டன்ஷியலும் வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்லோவா அவர் அதுல இருந்து வெளியே வராரு, நிறைய வழிகளை ஃபேஸ் பண்றாரு. அப்புறம் அவரோட ஃபுல் பொட்டன்ஷியலை அவர் ரீச் பண்றாரு. இதுதான் இந்த படத்தோட பியூட்டி. ஸோ இந்த நியூ இயருக்கு நமக்கும் இதுதான் தேவை. நம்மளும் இதே மாதிரி தான், நமக்குள்ளேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, ஏதோ ஒரு வகையில் நம்மளும் உடைஞ்சு போன ஒரு நிலையில தான் இருக்கோம், நிறைய பிரச்சனைகளோட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ நம்மளும் இதே மாதிரி கரெக்டான பாதையில் போறதுக்கான தைரியம் நமக்கும் வேணும். அதே மாதிரி அப்படி போகும்போது நிறைய பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும், அதை ஃபேஸ் பண்றதுக்கான தைரியமும் வேணும். அதுக்கப்புறம் நம்மளோட அந்த ஃபுல் பொட்டன்ஷியலை நம்மளும் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இப்ப இருக்கக்கூடிய இந்த தற்போதைய நிலையிலிருந்து வெளியே வந்து பெரிய ஒரு உயரமான ஒரு இடத்துக்கு போகணும். ஸோ இந்த விஷயத்தை நம்மளும் செய்யணும். அதுக்கு இந்த படம் வந்து நல்ல ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ வாய்ப்பு இருந்தால் நீங்க இந்த படத்தை பாருங்க. இந்த படத்தை பார்க்காம நீங்க இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பெருசா புரிஞ்சிருக்காது. ஸோ இந்த படத்தையும் வாய்ப்பு இருந்தால் திரும்ப பாருங்க. நீங்க பார்க்கலன்னா இந்த படத்தை திரும்பி பாருங்க. அடுத்து நம்ம கடைசியா இந்த படத்தோட கிளைமேக்ஸையும் நம்ம பார்த்துருவோம். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் தான் உள்ளதுலேயே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா பீஸ்ட்டை வீழ்த்தினதுக்கு அப்புறம் ஒரு கேண்டி ஷாப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவார். நிறைய குழந்தைகளுக்கு சாக்லேட்ஸ்லாம் விற்கக்கூடிய ஒரு கேண்டி ஷாப்பை ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவார். அந்த கடையோட டாப்ல பார்த்தோம்னா ஒரு லாலிபாப், ஒரு பெரிய ஒரு லாலிபாப்பை வந்து அந்த கடைக்கு மேலே பிளேஸ் பண்ணுவார், ஒரு மாடலை வந்து பிளேஸ் பண்ணுவார். ஸோ இந்த விஷயத்தை ஹீரோயின் பார்ப்பாங்க. பார்த்தோன்னே அவங்க அந்த கடையை நோக்கி போவாங்க. உள்ள பார்த்தா ஹீரோ இருப்பார். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ரொம்ப கோவமா நம்ம இயலாமையை வெளிப்படுத்தும் போது நம்மளை தேடி வரவங்களும் பார்த்தோம்னா தவறான ஆட்கள் தான் வருவாங்க.
ஹீரோ ஃபர்ஸ்ட் அவர் ரொம்ப கோபமாக இருக்காரு, தவறான விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ அவரை தேடி யார் வராங்கன்னு பார்த்தோம்னா ஆக்ஸ் கேங் வராங்க, தவறான மனிதர்கள் தான் வராங்க. அதுக்கப்புறம் ஹீரோ இப்போ கரெக்டான ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்ததுக்கப்புறம் என்ன செய்யணுமோ அந்த விஷயங்கள்லாம் செய்யும்போது இப்போ ஹீரோ ஒரு கரெக்டான மனிதனாக இருக்காரு. அவர் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஆட்களும் பார்த்தோம்னா கரெக்டான ஆட்களாக இருக்காங்க. இப்போ ஹீரோயின் பார்த்தோம்னா ஹீரோவை வந்து சேர்றாங்க, ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணோன்னே ரெண்டு பேரும் பார்த்தோம்னா அடுத்த ஷாட்டில் குழந்தைகளாக மாறிடுறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கேண்டி ஷாப், அந்த முட்டாய் கடைக்குள்ளே அவங்க ரெண்டு பேரும் போயிடுறாங்க. ஸோ அதோட அர்த்தமே என்னன்னா ஃபியூச்சரில் அவங்க ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறாங்க அப்படின்றது தான் அதோட அர்த்தம். ஸோ இதுதான் நம்மளோட லைஃபோட பர்பஸாகவும் இருக்கணும். இந்த உலகத்துக்கு நம்ம வந்துட்டோம், இனி நம்மளோட டேலண்ட்ஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும், நம்மளும் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களில் நம்ம மாஸ்டர்ஸாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்மளும் கான்ஃபிடென்ட்டாக ஹாப்பியாக இந்த மாதிரி வாழலாம். ஸோ அதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா தவறான பாதையில் போகாமல் கரெக்டான டைரக்ஷனில் போகணும். தவறான மனிதர்களை நம்ம லைஃப்ல இருந்து வெளியே தூக்கி போடணும். இந்த விஷயங்கள்லாம் பண்ணோம்னா நமக்கும் எண்டு வந்து இந்த மாதிரி ஹாப்பியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். இந்த வீடியோவை பற்றினா உங்களோட வியூஸை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப ஆழமான படம், நான் நிறைய விஷயத்தை மிஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் மிஸ் பண்ண விஷயங்கள் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்ப நன்றி.